யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வெங்காயத்தை வச்சு 3 விதமான சம்பல் செய்ய போகிறோம். 3 சம்பல் செய்யக்கலையும் எங்களுக்கு அடுப்பு தேவையில்லை. வாங்கோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதலாவது சம்பளை செய்வோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, மிளகு, முதலாம்பால் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் முதலாவது செய்வோம். இது தக்காளி பழத்தை எடுத்து நாங்கள் இந்த கருப்புகளை வெட்டி போட்டு நல்லா கழுவி கருப்புகளை வெட்டி வட்டம் வட்டமாக இதை வெட்டுவோம். வெங்காயத்தையும் அதே மாதிரி கழுவி எல்லாம் துப்புரவாக்கி வட்டம் வட்டமாக வெட்டுவோம். மிளகாயையும் வட்டம் வட்டமாக வெட்டுவோம். வாங்கோ வெட்டி போட்டு வருவோம். வாங்கோ கழுவி போட்டு குழந்தை எல்லாம் வெட்டி போட்டு குழந்துட்டேன். நான் தேசிக்காய் எல்லாம் மறந்துட்டேன். தேசிக்காயும் வேணும். இனி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது முந்தைய அம்மா பிரியாணி செய்தால் இந்த சம்பல் தான் செய்வாள். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே இந்த வெங்காயத்தை போட போகிறோம். பச்சை மிளகாயும் போட போகிறோம். இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் பிசைஞ்சா பிறகு நாங்கள் அந்த தக்காளி பழத்தை ஒட்டி ஆக்கினா பிறகு தக்காளி பழத்தை போடுவோம். தக்காளி பழம் வட்டம் வட்டமாகவே இருந்தால் நல்லா. இது பிரியாணி அதில் செய்யக்கலாம். நீங்கள் செய்யலாம். தயிர் சாதம் அதில் செய்யக்கலையும் இந்த சம்பல் செய்ய நல்லா இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் தக்காளி பழத்தை போடுவோம். தக்காளி பழத்தையும் போட்டு இதுக்கேற்ற உப்பு போடுவோம். இதை நீங்கள் குளிச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல் செய்து வச்சிங்கன்னா உப்பு மிளகு எல்லாம் இது உரைப்பெல்லாம் நல்லா சுவரி நல்லா இருக்கும். பச்சை மிளகாயெல்லாம் புளிப்பெல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும். தேசி புளி நாங்கள் இதில் பாதி தேசி புளியையும் விடுவோம். நாங்கள் இதை கையாலேயே நல்லா கலந்து விடுவோம். தக்காளி பழத்தை நல்லா இறுக்கி அமர்த்தாமல் வெங்காயத்தை மட்டும் செய்யுங்க. இதுக்குள்ள நாங்கள் இந்த முதலாம்பால் கலக்கியாக விடாதீங்க. மேலால் தெளித்து எடுத்து ஒரு 2 கரண்டி விடுங்கோ. இப்போ இது கட்டியாக வரும். தண்ணியாக ஆக்கிறாதீங்க. காணுமணி இதை வேறு மணிச்சாத்துக்கு மேலே நீங்கள் இதை செய்து வச்சுட்டிங்கன்னா இந்த உரைப்பு புளிப்பு எல்லாம் இந்த சம்பலில் சுவரி சாப்பிட நல்லா இருக்கும். இது முதலாவது சம்பல். நாங்கள் இனி அடுத்த சம்பளை செய்வோம். இதை வச்சுட்டு இது பிரியாணிகளுக்கு தயிர் சாதம் செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வாங்கோ நாங்கள் 2வது சம்பல் தேவையான சாமான்களை பார்ப்போம். வெங்காயம், பச்சை மிளகாய், தேசிக்காய், தயிர், மிளகுத்தூள், உப்பு. வாங்கோ இனி இது எல்லாத்தையும் நாங்கள் தோல் உரித்து கழுவி வெட்டி கொண்டு வருவோம். இப்போ நாங்கள் வெட்டி கொண்டு வந்துட்டோம். இது நீங்கள் விரும்பினா இது நாங்கள் அதுக்கு முதல் சம்பளுக்கு நாங்கள் வட்டம் வட்டமாக வெட்டினாங்க. இதுக்கு நீளமாக வெட்டி இருக்கிறோம். இது வெட்டுறதே பிரச்சனை இல்லை. அது உங்களோட விருப்பத்துக்கு வெட்டலாம். கிட்டி 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 வெங்காயம் பச்சை மிளகாயம் போட்டுட்டு கலப்படம் இருக்கா. உப்புத்தூள் போடுவோம். மிளகுத்தூள் போடுவோம். இதுக்குள்ள தயிர் விடுறபடியாக நாங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். இன்னும் கொஞ்சம் 2ஆம் தரம் கொஞ்சம் உப்பு போடுறேன். இதுக்குள்ள இந்த தயிரை போட போகிறேன்.
இதையும் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல் நீங்கள் செய்து வைக்கணும். இப்போ நாங்கள் இதில் விடுற தயிரோ முதல் விட்ட தேங்காய் பாலோ இந்த கொலை கொலாண்டு வரப்படாது, சரியா மட்டமாக அதோட பிரண்டு ஒன்று இருக்கணும். இப்போ இதில் தேசி புளி விடுவோம். இதையும் நல்லா கலந்து விடுவோம். இப்போ நாங்கள் 2வது சம்பளம் செய்துட்டோம். இனி 3வதாக ஒரு சம்பல் செய்யணும். வாங்கோ இதை போட்டுட்டு அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுவும் மிரக்கறி சாப்பாடுகளோடு சாப்பிட நல்லா இருக்கும். இதுவும் பிரியாணி அதுகளுக்கும் எடுக்கலாம், தாய் சாத்துக்கும் மிரக்கறி வெள்ளிக்கிழமையில் மிரக்கறிக்கும் எடுக்கலாம். இப்போ வாங்கோ நாங்கள் 3வது சம்பல் செய்வோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். வெங்காயம், தேசிக்காய், மிளகாய். இதுக்கு நாங்கள் கல் உப்பு எடுத்துருக்கோம். கல் உப்பும் இந்த மிளகாயோட சேர்த்து இடித்தா தான் தூளாக வருமன்றதுக்காக கல் உப்பு எடுத்துருக்குறோம். நாங்கள் முதலும் போட்ட தூள் உப்பு வந்து கடையில் வேணுனது இல்லை. இது நாங்கள் கல் உப்பை மிக்சியில் போட்டால் அடித்து போட்டு எடுக்கிறோம். நாங்கள் கடையில் வேணுறது இல்லை. இது உப்பும் மிளகாயும் போட்டு இடிக்க போகிறோம். இந்த மிளகாயை சிக்கன் மிளகாயை போடுறேன். இது வந்து உங்களுக்கு கூட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இப்போ இதுக்குள்ளேயே உப்பையும் போட போகிறேன். அந்த மிளகாய் கொஞ்சம் கெதியாக இடிப்படும். வாங்க இதை இடிப்போம். நாங்கள் தேசி புளியையும் புளிச்சு விடுவோம். இதுக்குள்ள தேசி புளியையும் புளிஞ்சு போட்டு இடிப்போம். சுவமாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. மற்ற பாதியையும் புளிவோம். இடித்து குழந்தாச்சு. இது வெயிலில் நல்லா காய வச்சு இடித்தபடியாக இடிபட்டது. நீங்கள் இதை மிக்சியில் வேணுமென்றாலும் போட்டு ஒரு அடித்து எடுக்கலாம். இதுக்குள்ள உப்பு செத்தல் தேசிக்காய் இருக்குது. இப்போ நாங்கள் இதை இதுக்குள்ள போடுவோம் எல்லாத்தையும். இதை நல்லா பிசைஞ்சு விடும். நீங்கள் இந்த சம்பல்களெல்லாம் செய்யக்குள்ள வந்து அரை மணி நேரத்துக்கு முதல் இது நீங்கள் ஊற போடணும். அப்போ இந்த ஒவ்வொரு சம்பலில் இருக்கிற அந்த இது ஊறி நல்லா வரும். இதெல்லாம் தேசிக்காய் மிளகாய் எல்லாம் ஊறி நல்ல ஒரு ருசியான சம்பளாக இருக்கும். உங்களுக்கு உரைப்புக்கும் இருக்கும். மற்ற முதல் போட்ட சம்பல்களில் பச்சை மிளகாயெல்லாம் உரைக்காது. தேசி பிடியெல்லாம் நல்லா இழுபட்டு நல்ல நல்ல ருசியாக இருக்கும். இப்போ உடனே போட்டுனீங்கன்னா உரைக்கும். உடனே சாப்பிட்டீங்கன்னா இது இவ்வளோந்தான் இந்த சம்பல். இதுவும் பிரியாணிகளோட சாப்பிடலாம். அந்த இது வந்து வெள்ளைச்சோறு அதுகள் காய்ச்சலாக்களுக்கு இது நல்லா இருக்கும். நல்ல டேஸ்டாக ருசியாக இருக்கும் இந்த சம்பல். இதான் நேமாக வெள்ளைச்சோறு சாப்பிட்றதுக்குள்ள இதை செய்வேன்.